கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். தேவஜனமே, இன்றைக்கு பிசாசு நம்மை பிடிக்க அநேக விதத்தில் வழி தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வழிதான் நாம் பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் போவது. ஆண்டவ ஜனமே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் பொருத்தனை செய்கிறோம், ஆனால் அதை நிறைவேற்றுகிறோமா என்றால் அநேகர் அதை நிறைவேற்றுவதே இல்லை. பொருத்தனை செய்யும் போது யோசிக்காமல் பொருத்தனை செய்து விடுகிறோம். ஆனால் அது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும் போதுதான் நேரத்தில் நம் மனம் வருவதே இல்லை. ஏனென்றால் ஒரு சில ஜெபங்களுக்கு நாம் நீண்ட நாளாய் ஜெபித்து பதில் வரவில்லை என்றால், ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு இந்த காரியத்தை செய்தார், நான் உமக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி விடுகிறோம். ஆனால் நிறைவேற்றுகிறோமா என்றால் அநேகர் நிறைவேற்றுவதில்லை. சொல்ல போனால் செய்கிற பொருத்தனையை அநேகர் மறந்து போகிறார்கள். அப்படி இருப்பது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் என்றும் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சற்று யோசித்து பார்க்க சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எவ்வளவு பொருத்தனை செய்தாய், அதில் எத்தனை நிறைவேற்றினாய் என்பதை சற்று சிந்தித்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நாம் சில நேரத்தில் நம் வாய்க்கு வந்ததை எல்லாம் பொருத்தனை செய்து விடுகிறோம். ஆனால் அதை நிறைவேற்றும் போதுதான் சற்று சலனம் நமக்குள்ளாய் வருகிறது அல்லவா? இன்றைக்கும் நீங்கள் அப்படி பொருத்தனை செய்து நிறைவேற்றாத காரியங்களை எண்ணி பாருங்கள். அதற்காக நீங்கள் பொருத்தனை செய்யாமல் இருங்கள் என்பது என்னுடைய காரியம் அல்ல. மாறாக பொருத்தனை செய்வதற்கு முன் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசியுங்கள். இதை என்னால் செய்ய முடியுமா? அப்படி இல்லை என்றாலும் நான் நிச்சயம் செய்வேன் என்றால் மாத்திரம் பொருத்தனை செய்யுங்கள். வேதத்திலும் கூட 2 பேரை நான் உதாரணமாக சொல்ல முடியும். நீண்ட நாளாய் குழந்தை இல்லாமல் ஜனங்களால் ஏளனமாய் பேசப்பட்ட அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை தாரும், அதை கொடுத்தால் நான் அதை உமக்கே கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணினார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். தேவஜனமே, அவள் கொஞ்சம் கூட பொருத்தனையிலிருந்து விலகவில்லை. இவ்வளவு நாள் நான் பிள்ளை இல்லாமல் இருந்தேனே, இப்பொழுதுதானே ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை, இதை நான் வைத்துக் கொள்ளுகிறேன், இன்னொரு பிள்ளையை தாரும், நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லவில்லை. பொருத்தனையில் உண்மையாயிருந்தார். அதே போலத்தான் யெப்தா எதிரிகளோடு சண்டையிட போகும்போது அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, திரும்பி வரும்போது நான் ஜெயத்தோடு வருவேன் என்றார். எனக்கு எதிராக எது வந்தாலும் அது உமக்கு உரியது என்று சொல்லுகிறார். பாவம், அவளுடைய ஒரே மகள் நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். ஆனால் அவனும் ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றினான். தேவ ஜனமே, இப்படியாய் தன்னுடைய ஒரே பிள்ளையை ஆண்டவருக்காக கொடுத்த அன்னாள், தன்னுடைய ஒரே மகளை சாக கொடுத்த யெப்தா என்று பொருத்தனையில் இவ்வளவு உண்மை உள்ளவர்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பொருத்தனையில் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் மிகவும் வேதனையோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த நாட்களில் அநேக பொருத்தனைகளை செய்கிறார்கள், ஆனால் நிறைவேற்றுகிறவர்கள் மிக மிக குறைவு. ஆகவே பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதை விட்டுவிடு என் அன்பு மகனே, என் அன்பு மகளே. பொருத்தனை செய்வதற்கு முன்பாக யோசி, இதை என்னால் செய்ய முடியுமா என்று யோசி. இல்லை என்றாலும் நான் செய்வேன் என்றால் மாத்திரம் பொருத்தனை செய். அப்படி இல்லை என்றால் அது கண்ணியாயிருக்கும். தேவ ஜனமே, பொருத்தனைகளை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். இதுவரை நீங்கள் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் இன்றைக்கு எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று பார்த்து நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில், ஆண்டவரை, இனி நான் அவசரப்பட்டு இப்படிப்பட்ட பொருத்தனைகளை செய்ய மாட்டேன், என்னை மன்னியும் என்று அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.